என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 monthsக்கு அப்புறம் நாங்க வெளியில போறோம். அதுவும் நைட்டு 12 மணி. என்ன பர்பஸ்க்காக போறோம்னு பாத்தீங்கன்னா ஆமையோட முட்டையெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு பாதுகாக்க போறோம், உயிர் கொடுக்க போறோம். ஆமா, முட்டையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வந்து நாங்க கலெக்ட் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்காக போறோம். நம்ம பொறுக்கிற மாதிரியே பேசுறேன். நான் உங்க பொறுக்கல, என் தங்கச்சி பொறுக்க போறேன். நாங்க அதை வந்து வேடிக்கை பார்க்க போறோம். இதுவரை நான் அதை வந்து பார்த்ததே கிடையாது. வாலண்டியரா வந்து ஏதோ ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ டூர் போற மாதிரி பேக் பெட்ஷீட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். எங்களை அலோவ் பண்ணலன்னா நாங்க ஒரு ஓரமா பெட்ஷீட் விரிச்சு பத்தலாம். சரி வாங்க அப்படியே போலாம். 2 வீலர்ல போலாம் டிசைட் பண்ணிருந்தோம். அவ்வளவு தூரம் என்னால வண்டி ஓட்ட முடியாதுன்றதுனால கேப் புக் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மாமா 2 வீலர்ல. சோ வாங்க, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். போய் பார்க்கலாம். கலெக்டரம்மா வாங்கம்மா. என்ன பண்ண போறோம்னு முட்டை பொறுக்க போறவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே போலாம். போயிட்டு இன்னொரு சர்ப்ரைஸ், என்னோட தங்கச்சிக்கு வந்து கேக் கட் பண்ண போறோம் தெரியாம. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பேய் படத்தில் வர லொக்கேஷன் மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பயங்கர த்ரில்லாக இருக்குது. என்ன சொன்னா குட்டி? பத்திரமா வீட்டுல விட்டுறீங்க. எங்க மாமா வந்துட்டாங்க. மாமா போலாமா? அதுதான் ஸ்பாட்டு. ஒரே இருட்டா இருக்குது. வண்டியை பார்க் பண்ணிட்டு வரீங்களா? வண்டியிலே வருவோம். நீங்க பீச்சுக்குள்ள நாங்க என்ட்ரான உடனே 2 டீமா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதுல ஒரு டீம்ல போய் என்னோட சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டா. ஸோ அவங்க வந்து என்னென்ன பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு என்ன சொல்றது, இதை ஆர்கனைஸ் பண்றது வந்து SSTCN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியர்ஸ் தான். இவங்க 1987லேருந்து வந்து ஒர்க் பண்றதா வந்து நான் கூகுள்ல பார்த்தேன். அண்ட் இவங்களோட ஒர்க் மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜன் டு மார்ச் வரைக்கும் வந்து ஆமைகள் வந்து கடல்லேருந்து இங்க கரையில வந்து முட்டை போட்டுட்டு போகும். ஸோ அந்த முட்டைய பாதுகாத்து குஞ்சு பொரிக்க வச்சு திரும்ப அத கடல்ல பத்திரமா சேர்க்கிறது தான் இவங்களோட ஒர்க்கு. நார்மலா இந்த முட்டை போடுறது, குஞ்சு பொரிக்கலாம் டிஸ்கவரியில தான் பார்த்துருக்கேன். ஸோ இத லைவா பார்க்க போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்க எல்லாருக்குமே இருந்தது. அதுவும் நைட் வந்து 11:30 டூ ஏர்லி மார்னிங் 4:30 வரையும் தான் டைம். அந்த டைம்ல தான் வந்து முட்டை போட்டு போகும்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அவங்க வந்து அத கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 11:30லேருந்து டூ 4:30 வரைக்கும் நம்ம அந்த பீச் ஒட்டியே நடந்து போணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சிக்கு பர்த்டேன்றதுனால கேக் எல்லாம் கட் பண்ணி நாங்க பயங்கரமா அத என்ஜாய் பண்ணோம். நம்ம சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆமை வந்து பயந்துரும். நெறைய லைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க அங்க கேக் கட் பண்ணிட்டு, என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் எங்களுக்கு வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. சரி நாங்க அப்படியே உட்காந்து கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்க மாமா பார்த்தீங்கன்னா, "நான் நடந்து வரலம்மா, நான் வண்டியில அப்படியே நேரா பெசன்ட் நகர் வந்துர்றேன். நீங்க இப்படியே பீச் ஓரமா நடந்து வாங்கன்னு" சொல்லிட்டு பீச்லயே கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு. நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். ஸோ நடந்து போறதுக்கு. ஆக்சுவலா இந்த வாக் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் 1:30 ஷார்ப்பா. என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 1:30க்கு வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இத ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாக் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி தான் நாங்க போனோம். அதுக்கு காரணம் என்னதான் சொன்னாங்கன்னா, ஆம வந்து கடல்லேருந்து கரைக்கு வர்ற அந்த தடம் வந்து அவங்களுக்கு தெரியுன்ற மாரி சொன்னாங்க. அந்த தடத்த ஒட்டி அது எங்க போய் முட்டை போட்டிருக்குங்கிறதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியுன்றதுனால, அவங்க வந்து நாங்க முதல்ல போறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வாங்க எங்க பின்னாடி அப்படின்ட்டாங்க. சரி நாங்க வந்து பெட்ஷீட், டவல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் ஒரு பேக்ல வச்சுட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இதுல என்ன சொன்னாங்கன்னா, முட்டை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பட் ஆம வந்து முட்டை போடுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, நீங்க வந்து அந்த டார்ச் லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஃபிளாஷ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் யோசிச்சுக்கிட்டே போனேன். 1:30க்கு நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா, கடல ஒட்டியே வீடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நெறைய போட் இருந்தது. இவங்க வந்து என்ன சொல்றது? இந்த புயல்லாம் வந்ததுன்னா, சுனாமி டைம்ல இவங்க எப்படி சர்வை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நாங்க நடந்து போனோம். ஏன்னா கடலும், பீச்சும் இப்படி பக்கம் பக்கம். நைட்டு தூக்கம் வரலன்னா கூட இப்படி பீச் ஓரமா வந்து உட்காந்துக்கலாம் போல. அந்த மாரி நெறைய பேர் உட்காந்து அங்க பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது வந்து ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்னா மிட் நைட்ல பீச்ச ஒட்டி டிராவல் பண்றதுன்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதோட நம்ம டிவில பார்த்த ஒரு விஷயத்த நேரா பார்க்க போறோம்ன்ற ஒரு எக்ஸைட்மென்ட்டோட வந்து எல்லாரும் வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நடந்திருப்போம். வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்க நடுவுலயே பார்த்தீங்கன்னா, சடனா எல்லாரும் இது டார்ச்லாம் அடிச்சு கும்பலா இருந்தோனே, ஓகே ஆமா முட்டை கண்டுபிடிச்சுட்டாங்க போலடான்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் பார்த்தா,
ஒரு மீன். ஆக்சுவலா இத நான் டிவில பார்த்துருக்கேன். நம்ம தொட்டா உப்பிருமா? இல்ல எப்படின்னு தெரியல. அந்த மீன சுத்தி ஒரே முள்ளு முள்ளா இருக்கும். அந்த மாதிரி மீன் இருந்தது. அது செத்து போய் கரை ஒதுங்கி இருந்துச்சு. அத அப்படியே பார்த்தா பயங்கரமா இருந்தது. எங்க சோனா குட்டிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த மீன் வந்து முள்ளு இந்த டிஸ்கவரில பார்த்துருக்கேன் இந்த மீன. இதோட முள்ளு நம்ம கால்ல குத்திச்சுன்னா, நம்ம வந்து செத்துருவோம் சோனா குட்டின்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து இன்னொரு மீன் வந்து ஒண்ணு பார்த்தோம். இது வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாரி ஈலோ ஏதோ சொன்னா என் தங்கச்சி. அதுவும் செத்து போய் கிடந்தது குட்டியா. அதையும் பார்த்துட்டு ஒண்ணு ஒண்ணா இதெல்லாம் பார்க்குறோமே, கடைசி வரையும் ஆம முட்டைய பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு, அந்த பீச் ஓரமாவே நடந்து போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் 1:30 டூ 2:30 வந்து அந்த கரைய ஒட்டியே நடந்து போயிருப்போம். ஃபர்ஸ்ட் நடக்கும்போது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. பட் அதுக்கப்புறம் போக போக அந்த தரை வந்து கொஞ்சம் சரிவா இருந்ததுனால என்னால சுத்தமா நடக்கவே முடியல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நடந்து நார்மல் தரையில நம்ம நடந்துடலாம். பட் பீச் மண்ல நடக்குதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது இங்க நடக்கிறவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு புதுசா நடந்ததுனால நடக்கவே முடியல. வந்துச்சா என் தங்கச்சிட்ட வேற கேட்டுட்டே வந்தேன். அதுக்கு நடுவுல வந்து என்ன சொல்ட்டாங்க, இன்னும் நம்ம அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணல. ஸோ நீங்க எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருட்டுல ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, எங்க ஃபேஸ் தெரியவே இல்ல சுத்தமா. ஒரே இருட்டுல ஃபர்ஸ்ட் எடுக்கிற வீடியோடான்னு சொல்லிட்டு, ஒரு பிளேஸ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து அங்க அப்படியே படுத்துட்டாங்க. அ எங்களையும் வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. பெட்ஷீட்ட விரிச்சுட்டு படுக்க சொன்னா, என் பசங்க எல்லாரும் என் மடியிலேயே வந்து படுத்துட்டாங்க. இதுல இதுல சோஃபியும், சோனாவும் வேற சண்டை. நான் தான் அம்மா மடியில படுப்பேன். எனக்கு தான் பெட்ஷீட் வேணும்னு அந்த பீச்லயும் வீட்ல கிடந்து சண்டை போடுற மாரி சண்டை போட்டு கிடந்தாளுக. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா 1 ஹவர் அங்க ரெஸ்ட் எடுத்தோம். பீச் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சத்தம். ஆனா நல்லா இருந்தது. இது புது அனுபவமா இருந்தது. ஆ இதுவரைக்கும் பீச்லலாம் போய் படுத்து தூங்குனது இல்ல. பட் 1 ஹவர் தூங்குனோம். லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இது. அங்க ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்ப நாங்க வாக் பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் வாக் பண்ணணும். 1/2 அன் ஹவர் வாக் பண்ண அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லயே வந்து முன்னாடி போனவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆ இந்த இடத்துல தான் வந்து இப்போ ஆமை முட்டை போட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஆமை வந்துட்டு போன அந்த பாத்தையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து ஆமா முட்டை விட்டிருந்தத வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஆர்கனைஸ் பண்ணவங்க இவங்க தான் உள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்பதான் ஆமா வந்து முட்டை போட்டுட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 110 முட்டைன்னு நெனைக்கிறேன். ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க. அதோட அத மெஷர் பண்ணி வேற காமிச்சுட்டு இருந்தாங்க. ஆ அ இவ்ளோ லென்த்ல இவ்ளோ முட்டை போடும். அந்த டீட்டெயில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டேப் வச்சு அளந்துட்டு எத்தன முட்டை போட்டிருக்கு, அந்த டீட்டெயில் எல்லாமே ஒன் பை ஒன்னா சொன்னாங்க. அப்படியே நாங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையும். ஆ இப்பதான் விட்டுட்டு போயிருக்கு. ஆமா. அது அந்த ஓடு ஃபார்ம் ஆகவே இல்ல பாரு. கொழ கொழன்னு இருக்கு. பிரச்சனமான மாதிரி எப்படி எடுத்து போடுறாங்க பாத்தியா? என்ன பண்ணுவாங்க? எப்படி இவ்ளோ ஆழத்துல பறிச்சு போட்டுட்டு மூடிட்டு போயிருக்கோம்? எப்படி கரெக்ட்டா அந்த லொகேஷன் அவங்க கண்டுபிடிச்சாங்க? அப்படி ஏறி அந்த பாதையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எத்தனடி? 116. ஓகே. கொண்டா. சோனா குட்டி வெற்றி குறி. முட்டைய கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியா டிராவல் பண்ணி 2 மணி நேரம் போராடி. எங்க நல்லா ஆடிட்டு இருக்கா. வா 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 வா. அந்த முட்டைய எடுத்துட்டு பெசன்ட் நகர்லாம் தாண்டி திரும்ப வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம் ரொம்ப தூரம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆமை வந்து முட்டை போட்டுட்டு இருந்தது. சரி என்னால உங்களுக்கு அது வந்து காட்ட முடியல. ஏன்னா வந்து ஃபிளாஷ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமை பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருட்டுலயே ஆமை முட்டை போடுறதெல்லாம் பார்த்தோம். அது முட்டை போட்டு முடிச்சுட்டு, போகும்போது வந்து நீங்க ஃபிளாஷ் ஆன் பண்ணிக்கோங்கன்னாங்க. அந்த கரெக்ட்டா அது முட்டை போட்டு இந்த பக்கம் திரும்பும்போது ஃபிளாஷ் ஆன் பண்ணோனே உங்களுக்கு ஆமை நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படியே கடலுக்குள்ள போயிருச்சு. அது போனதுக்கு அப்புறம் நாய்க்குட்டி பாத்தீங்களா? எங்களுக்கு காவலுக்கு ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு. அந்த நாய்க்குட்டி ஒரே சத்தம். அது போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 130 முட்டைன்னு நெனைக்கிறேன். கவுண்ட் பண்ணி ஒன் பை ஒன்னா எடுத்தாங்க. லாஸ்ட் டைம் அத எடுத்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்த முட்டையாவது வந்து போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றது தெரியல. பட் இது முட்டை போட்டுட்டு இருக்கும்போதே ஸ்பாட்லயே வந்து ஆமைய விரட்டி விட்டு எடுத்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 130 முட்டை வந்து எடுத்து பேக்ல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். இத எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணணுங்கிறத வந்து அவங்க கைட் பண்ணாங்க. பக்கத்திலேயே வந்து அந்த முட்டையெல்லாம் பாதுகாக்கிற ஒரு இடம் ஒண்ணு இருந்தது. அங்க வந்து அந்த முட்டை பொரிஞ்சு போய் ஆமை குட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா? அத வந்து கடல்ல விட்டுட்டு, இத திருப்ப வந்து பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஆமை குட்டியெல்லாம் எடுத்து கடலுக்கு
அமுச்சிட்டு இருந்தாங்க. டார்ச் வந்து அடிச்சாங்க. இது என்ன பர்ப்பஸ்க்காகன்னா, சன்லைட்ட பார்த்து தான் வந்து ஆமா குட்டி வந்து கடலுக்குள்ள போகும். அந்த வெளிச்சத்த பார்த்து அது சன்லைட்ன்னு நெனச்சுக்கும்னு சொல்லிட்டு, அத எடுத்து விட்டு கடலுக்குள்ள வந்து அமுச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. குட்டி குட்டியா இது டிஸ்கவரி சேனல்ல பார்த்தது. வச 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 வசன்னு ஆமைக்குட்டி கடலுக்குள்ள போகும். அதே மாரி போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா விடிய ஆரம்பிச்சுருச்சு. ஒரு 4:30, 5:00ன்னும்போதே சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அங்க அதுக்கப்புறம் டயர்டெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா, ஆக்சுவலா இந்த இடம் தான் வந்து அந்த ஆமையோட முட்டையெல்லாம் பாதுகாக்கிற பிளேஸ்ன்னு சொன்னாங்க. இங்க ஆமையோட அந்த முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து கடலுக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் கேட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்படியே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, சன் ரைஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் மூனு, அந்த பக்கம் சன்னு. அப்படியே பார்த்துட்டு என்னோட பாதம்லாம் அப்படியே ஃப்ளாட் ஆன மாரி ஒரு ஃபீலு. அந்த கஷ்டத்தையும் தாண்டி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் பார்த்தது. ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் நம்ம கத்துக்கிறது தான். ஒரு ஒரு இடமும் நம்ம போகும்போது தான் புது புது விஷயங்கள்லாம் கத்துக்க முடியுது. அந்த மாதிரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பெசன்ட் நகர் திரும்ப நடந்து வந்து, நான் வந்து உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. என்னோட பசங்க வந்து சன்ரைஸ பார்த்து வீடியோ எடுத்துட்டு, விளையாண்டுட்டு, டான்ஸ் வீடியோலாம் என் பொண்ணு எடுத்துட்டு இருந்தா. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, "வீட்டுக்கு கிளம்பலாம்ப்பா" அப்படின்னு எங்க மாமா சொன்னாங்க. கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா, அங்க பெசன்ட் நகர் பீச்ல ஏதோ ஒரு அவேர்னஸ் மீட்டிங் மாரி போட்டிருந்தாங்க ரோட்ல. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்படியே ஒரு கேப புக் பண்ணி நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, மணி மணி இப்போ 9 மணி. நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஆத்தி அப்படியே இனிமே எல்லாரும் தூங்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு கண்ணு கட்டிட்டு இருக்குது. எங்க மாமா தான் குக் பண்ண போறாங்க. நாங்கெல்லாம் படுத்து தூங்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம் அதை சொல்லாம நான் மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இது புது வித அனுபவம். என்ன சொல்றது, இவ்வளவு வருஷம் சென்னையில இருந்திருக்கோம். பட் இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட தங்கச்சி சொன்னதுனால மட்டும்தான் இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியும். டிஸ்கவரியில பார்த்துருக்கோம், ஆமா முட்டை போடுறது, குஞ்சு பொரிக்கிறதெல்லாம். பட் இன்னைக்கு வந்து நேரா பார்த்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு புது அனுபவம் கிடைச்சது. அதனால தலையெல்லாம் பயங்கர வலி. தூங்க போறோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி இது வந்து ஆன்லைன்ல ஏதோ ரிஜிஸ்டர் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்குன்னு என் தங்கச்சி சொன்னோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அது அடுத்த மாசம் போறோம்னா அதுக்கு அடுத்த மாசம் போறோம்னு எனக்கே தெரியல. டாடா, பை பாய்.